ஹலோ, என்னது? எப்போ? எங்க? அப்பா நான் வரப்பா, டோரை லாக் பண்ணிக்கப்பா. டேய், நான் ஒன்று கேட்கட்டுமா? எங்கள் எல்லார விடவும் ரிச்சர்டுக்கு நீ தாண்டா ரொம்ப க்ளோஸ். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அவன் சாவுக்கு நாங்கள் எப்படி அழுகுறோம், நீ ஏன்டா? என்னடா? வீட்லேயும் பார்த்தேன். கடைசியா ரிச்சர்ட் முகத்தை மூடும்போது கூட பார்த்தேன்டா. உன் முகத்தில் அழுகே வரலடா. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரலடா. ஏண்டா? வா பாலு, வந்து உட்காரு. அப்பா, ரிச்சர்ட் தெரியும்பா. நீங்களும் வந்திருந்தீங்களாப்பா? ஆமாம், சிமெட்ரிக். சாரிப்பா, நான் நோட்டீஸ் பண்ணல. யார்கிட்டையும் சொல்லிட்டு நம்ம வரது இல்லையே, சொல்லிக்காம போக வேண்டியது தானே. அப்பா, ம், ரிச்சர்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா. புரியுதுரா கண்ணா. ஐம் சாரி ஃபார் யோர் லாஸ். பா, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளுப்பா. பா, எனக்கு ஏன்ப்பா அழுகே வர மாட்டேங்குது? நீ எழுது நான் பார்த்ததில்ல. என்னையும் சின்ன வயசுலேருந்து அழ விட்டதில்ல. ஏன்பா? ஒரு அப்பாவை பார்த்து பையன் இந்த மாதிரி கேட்கறது வெரி ஸ்ட்ரேஞ்ச். வரலாற்றிலே முதல் தடவையாக இந்த மாதிரி. இருக்கட்டும், அதே மாதிரி கூட பழகின ஒரு உயிர் நண்பனோட உயிர் போனதுக்கப்புறமும் ஒருத்தன் கண்ணில் இருந்து துளி கண்ணீர் கூட வரலனா அதுவும் வரலாற்றில் முதல் முறை தான். அதான் ஏன்? ரொம்ப வித்தியாசமாக இருக்குப்பா இந்த கேள்வி. ஏன்னா நானும் வித்தியாசமா இருக்கேன்ப்பா. அவன் லைஃப்ல நேத்து வந்தவங்களாம் அழறாங்க, ஆனா நான் எத்தனை வருஷம் அவனை புதைச்ச இடத்துல ஒரு கலரை கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி உணர்ச்சியே இல்லாம உட்காந்துருக்கேன்ப்பா. 25 வருஷம் மட்டுமே வாழ்ந்த அவனை எதுவுமே அனுபவிக்காம வெறும் கஷ்டத்தை மட்டுமே பார்த்த அவனை, அவன் கூட பழகணும்லாம் நண்பர்களா பார்த்த ஒரு நல்ல மனுஷனோட உடம்ப தான் மூடிருக்கோம் தெரிஞ்சா அந்த கலருக்கு கூட கண்ணீர் வரும்பா. ஆனா எனக்கு வரல. அதான் ஏன்? ஏன்பா? பாலு, shall we play a game of chess? ஆமா, இப்போ செஸ் ரொம்ப அவசியம். இப்படிதானே கோவமா இருந்தாலோ வருத்தமா இருந்தாலோ ஷால் வி பிளே கேம் ஆஃப் செஸ் அப்படின்னு என் மூளை டேவட் பண்ணி என் ஃபீலிங்ஸை சாகடிச்சிருங்கப்பா. ஆனா அவங்கெல்லாம் என்ன ஜடம் மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு நீங்க ஆன்சர் வேணும். கலர் வாட் கலர் டூ யூ சூஸ்? பாலு, உனக்கு வேண்டியது கிடைக்கும், கேளு. ஃபைன். யூ டேக் பிளாக், ஐ டேக் ஒயிட். White is for angels and black is for demons. For a change, நீ முதல்ல விளையாட. பாலு, E is equal to MC ஸ்கொயர்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நான் உங்ககிட்ட கேட்டது கேள்வி இல்லை,
பதில். ஒரு பதில்லேருந்து 1000 கேள்விகள் பிறக்கும்போது ஏன் ஒரு கேள்வி நீ கேட்ட கேள்விக்கு பதிலாக இருக்கக்கூடாது? சத்தியமாக புரியலப்பா. E இஸ் ஈக்குவல் டு MC ஸ்கொயர். பாலு, நீ இந்த பேய், ஆவி, மறுஜன்மம் இதிலலாம் நம்பிக்கை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் நான் கூட நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன் முன்னாடி வரைக்கும். ஆனால் எனர்ஜின்னு ஒன்று இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீ நம்புறியா? நம்புறேன்ப்பா. Because it is scientifically proven. Energy can neither be destroyed nor can be created, but can be converted from one form to another form. இதை நீ நம்புறியா? நம்புறேன்ப்பா. என் மூஞ்சியா பார்த்தா எப்படி? மேக் யூ மூவ். சரி, இப்போ சொல்லுங்க. ஹே பாலு, உன் குதிரை அவுட்டு. உன் குதிரையை வெட்டிட்டேன்பா. அதனால் அது இல்லைன்னு ஆயிடுமா என்ன? இனிமே இந்த கேம்ல இல்லை தானே? நோ, சோல்ஜர் அதை மீட்டெடுக்க முடியும். வேர்ஸ் கம் வேர்ஸ், அடுத்த கேமில் அது திரும்பி வர சான்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான்ப்பா, இறந்து போனவங்க யாருமே அவங்க உடம்ப மட்டும் தான் விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க உடம்ப செயல்படுத்தின அந்த எனர்ஜி, இந்த காயினை மூவ் பண்ண வச்சது அந்த எனர்ஜி, அது அது இல்லாமல் போயிடுமா என்ன? அது ஒன்றை சுற்றி தான் பார்க்கும். அதுக்கு எதுக்கு நீ கண்ணீர் விடுற? சுபாஷ் சந்திர போஸ் உடம்ப என்ன கண்டுபிடிக்கல, அதனால அவர் இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி நீங்க சொல்றது. படித்த பையன் ஸ்பிரிச்சுவலாக சொன்னால் புரியாதுன்னு சயின்டிஃபிக்காக சொல்லலான்னு பார்த்தா அதுவும் புரியலன்னா எப்படிப்பா? புரியுதுப்பா, நல்லாவே புரியுது. ஆனா நம்ப முடியல. நீங்க சொல்றதுல there should be something solid in it. நீங்க ரேஷனல் நினைச்சப்பா. என்னடா பட்டு? உங்க அம்மா செத்தப்போ உனக்கு 4 வயசு. பக்கத்து வீட்டில் விளையாடிட்டு இருந்தேன். அவ இதய துடிப்பு நின்று போச்சுப்பா. கை காலெல்லாம் நடுக்கி போய் உடம்பெல்லாம் வேத்து போச்சு. நான் ரியலைஸ் பண்ணி கண்ணிலேருந்து ஒரு சின்ன கண்ணீர் துளி கீழே விழறதுக்குள்ள சில்லுன்னு எதம்மா ஒரு காத்து. மத்தியானம் 1 மணி உச்சி வெயில்ல எப்படி இந்த மாதிரி குளிர் காத்து அடிச்சது? என் உடம்பெல்லாம் செலுத்து போச்சுப்பா. அவன் எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கா. ஐ ஃபெல்ட் இட் 100%. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு ஒரு கிளாஸ் நம்பர் வச்சு அதை நான் மூடி வச்சேன். எஸ், ஐ ப்ரிசர்வ்ட் இட். ஷேசியர், அதை நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன்ப்பா. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட். பாலு, நான் இது வரைக்கும் உன்னை லைஃப்பில் ஒரே ஒரு தரம் தான் அடிச்சிருக்கேன். அது உனக்கு எதுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கிளாஸை நீ தட்டி விட போன. ஹர் எனர்ஜி இஸ் ட்ரூ, ஹர் பிரசன்ஸ் இஸ் ட்ரூ இன் another ஃபார்ம். அதான் டிஃபரன்ஸ். சாரிப்பா, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் ஐ எம் ப்ராக்டிக்கல். நான் உங்கள் பையன்ப்பா. என்ன இந்த சென்டிமெண்ட்லாம் வச்சு கன்வின்ஸ் பண்ண முடியாது. சயின்ஸ் டசன்ட் ரெஸ்பெக்ட் சென்டிமெண்ட்ஸ் ஆர் எமோஷன்ஸ், பட் ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ். பட் வி டூ ரெஸ்பெக்ட் தம். நீ ஒரு லா கிடையாது, ஒரு தியரி வச்சு ஒரு ஃபார்முலா வச்சு உன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கப்பா, டிஃபெண்ட் பண்ண இல்லை. இந்த கேண்டில் இருக்குது, அது லைட் கொடுக்குது. அது கம்ப்ளீட்டாக உருகுனதுக்கப்புறம் வேக்ஸாக மாறிடுது. ஆனால் இதுக்கு முன்னாடி இது கொடுத்த லைட் அது எங்கே போச்சு? தட்ஸ் ஆல், இட்ஸ் கான். உயிரில்லாத அகிரணைக்கும் உயர்தணைக்கும் ஒரே அறிவியல் பொருந்தாது பாலு. பா, இந்த கேண்டிலை கீழே போட்டால் இந்த பூமியை அதை அட்ராக்ட் பண்ணி அது கீழே விழும். அதே மாதிரி என்னையும் அட்ராக்ட் பண்ணி நானும் கீழே விழுவேன். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே விதி தான்ப்பா. இந்த கேண்டிலும் நானும் ஒன்று தான்ப்பா. ஒரு கியூப் ஷேப்பில் பாக்ஸ் இருக்குப்பா. அதுக்குள்ளே ஒரு டார்ச் லைட்டை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். டார்ச் லைட்டுக்கு உள்ளே இருக்கிற பேட்டரியிலேருந்து எனர்ஜி வெளியே போகும். ஆனால் அந்த லைட் எனர்ஜி அந்த பாக்ஸ்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். அதே மாதிரி தான்ப்பா இந்த உடம்பை விட்டு உயிர் வெளில போகும். பட் வி ஆர் ஆல் வெரி மச் பார்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த யூனிவர்ஸ் ஒரு சின்ன கியூப் ஷேப் பாக்ஸ் கிடையாதுப்பா. சுற்றி சுற்றி ரிஃப்ளெக்ட் ஆகி வரத்துக்கு இது முடிவே இல்லாதது. நம்ம இறந்து போனால் நம்ம உடம்பு கம்ப்ளீட்டாக டீகே ஆகி இந்த மண்ணோட மண்ணாக போயிடும், அவ்வளோதான். அப்போ உன் உயிர் எங்கே போகும்? அது அது அப்படியே இல்லாமல் போயிடும். நார்மலாக ஒரு மனுஷனோட உடம்புல 20 வாட்ஸ் பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு லைட் பல்பையே எரிய வைக்கிற பவர் அது. அது எங்கே போகும்? அப்படியே காணாம போயிடுமா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து கிடைக்கிற கெமிக்கல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக மாறுது. நம்மளால சேல் பண்ண முடியுது. அந்த ஃபுட்டே இல்லாதப்போ எனர்ஜி எங்கே தான் வரும்? நாம் அந்த உணவை சாப்பிட்றதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது இல்லை? அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது இல்லை? அது எங்கே வந்தது? நேற்று சாப்பிட்டதுலேருந்து வந்தது. நேற்று சாப்பிட்டதுக்கு முந்தினத்து சாப்பிட்டதுலேருந்து வந்தது. ஓ, நீ கருவாக இருக்கும்போது உனக்கு எங்கேருந்து கிடச்சிது? அது அம்மா கிட்ட இருந்து. நீ முதல்ல கருவாக உருவாகும் போது பா,
இல்லைப்பா ஒன்றுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக டிகே வரும் உடம்பு அது ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் நீங்கள் தானே சொன்னீங்க மாசே இல்லாமல் எனர்ஜி எங்கேருந்து வரும் முட்டாள் ஐன்ஸ்டீன் டெரைவ் பண்ணது என்ன தெரியுமா E is equal to mc ஸ்கொயர் இல்லை m is equal to e by c ஸ்கொயர் மாஸ் இருந்தால் எனர்ஜி இருக்குன்னு அவர் சொல்லலை எனர்ஜியை வச்சு தான் மாஸ் மாறும்னு சொன்னார் மாஸ் காணாம போகலாம் ஆனால் எனர்ஜி ஸ்டேஸ் ஆன் ஃபார் எவர் நிரந்தரமா நம்மளை சுற்றி பாலு நீ இன்னும் 100% கன்வின்ஸ் ஆகாத மாதிரி தான் எனக்கு தோணுது டிஃபெண்ட் பண்ண தான் யோசிச்சுட்டு இருக்கியோ ஏன் பையனாச்சே வேற எப்படி இருப்ப சரி பாலு நீ போய் ரெஸ்ட் எடு கூடிய சீக்கிரம் நான் சொன்னதை அக்செப்ட் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீ உன் ரூமுக்கு போ ஆல்ரெடி உனக்கு லேட் ஆகிடுச்சு நானும் லேட் நாளைக்கு உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல போ பாலு சரிப்பா அப்பா நம்ம பேசுறது நிறுத்தின உடனே கரண்டே வந்துருச்சு பாரு யார்கிட்டயும் சொல்லிட்டு நம்ம வரது இல்லையே சொல்லிக்காம போக வேண்டியது தானே ரொம்ப வித்தியாசமா இருப்பா இந்த கேள்வி பாலு ஷால் வி பிளே a game of chess E is equal to mc ஸ்கொயர்னா என்னன்னு தெரியுமா உனக்கு பாலு நீ இந்த பேய் ஆவி மறுஜன்மம் இதுலலாம் நம்பிக்கை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது இன்ஃபேக்ட் நான் கூட நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன் முன்னாடி வரைக்கும் பாலு உன் குதிரை அவுட்டு உன் குதிரையை வெட்டிட்டேன்பா அதனால அது இல்லைன்னு ஆயிடுமா என்ன ஆல்ரெடி உனக்கு லேட் ஆயிடுச்சு நானும் லேட் உனக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்கேன் is true in another form அதான் டிஃபரன்ஸ் அதே மாதிரிதான்ப்பா இந்த உடம்பு விட்டு உயிர் வெளில போகும் பட் we are all very much part of this world கரைந்து போகுமோ உனை சூழும்